யார் இந்த பால்ராஜ்? குடும்பமே காங்கிரஸ். நான் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொழி, இனம், பகுத்தறிவு இதெல்லாம் பார்க்குறப்ப திமுக. ஈழ பிரச்சனையில் வைகோ ரொம்ப அது சம்மந்தமாக பேசுறது அதெல்லாம் எங்களுக்குள்ள பெரிய ஈர்ப்பு. அதன் பின்னாடி இந்த 2009 அங்கே பெரிய அளவில் இழப்பு ஏற்படுறப்ப இந்த கட்சிகள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு குரல். அதுதான் செந்தமிழன் சீமான். எப்போ நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2009 மயிலாடுதுறையில் கூட்டம் போய் அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே அப்படியே முடியெல்லாம் அப்படியே நட்டுக்குச்சு. இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டினார். ஆஹா, இவர் சரியான நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு, ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான். முத்துக்குமார் சொன்னது தான், நிச்சயமாக தமிழ் தலைவர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னது மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கெல்லாம் வந்துடுச்சு. இந்த விழ எழுவோம்னு ஒரு சேனல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு டிவியில் போட்டு காட்டினேன். அதில் எல்லாருமே அழுதோம். நம்ம இனம் இப்படி போயிடுச்சு, இப்படி கொண்டு ஊக்கிறாங்க, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லையே. உலகளவில் என்னமோ எல்லா நாட்டிலையும் இருக்குன்னு சொல்கிறோம், 8 கோடி இங்கே இருக்கிறான்னு சொல்கிறோம், ஆனால் கேட்கறதுக்கு நாதி இல்லையேன்னு எல்லாமே அழுதோம். அதுக்கான மீட்சிக்கான வந்த இந்த நாம் தமிழரில் நான் இணைக்கிறப்ப எங்கள் வீட்டில் இந்த எதிர்ப்பும் இல்லை. அடுத்தது எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் 4 பசங்க, மருமக எல்லாருமே இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த அதிகார வர்க்கம், நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க, காவல்துறையில் உள்ளவங்க, ஆனால் எல்லாமே சொன்னாங்க, ஐயா என்ன நீங்கள் போய் இந்த இதில் போய் நிற்கிறீங்க, அது தீவிரவாத இயக்கமாச்சே, அதில் போய் பயணிக்கிறீங்களா, நல்லது இல்லையே அப்படின்லாம் சொன்னாங்க. தீவிரவாத இயக்கம்ங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? தலைவர் பிரபாகர் எடுத்தது தீவிரவாத இயக்கம்னா, தீவிரவாத இயக்கத்துக்கு ஏற்ப உருவாக்குனது யார், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த திமுக அரசு 2011 வரைக்கும் இருந்தது. ரொம்ப அவங்க டார்ச்சர் கொடுத்தாங்க. நாங்கள் தலைவர் படத்தை ஓட்டிக்கிட்டே போவோம், பின்னாடியே ஒரு அக்யூஸ்டு அவங்க வச்சுட்டு ஆட்டோவில் கூட்டே போய் இது பண்ணுவாங்க. அவர்கிட்ட கூட அப்பயே கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்கன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னா, மேலே சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது, இது அசிங்கமாக தெரியலையா இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சந்தித்தோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேட்காதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம கட்சி விட்டு இப்போ நிறைய பேர் வெளியே போகிறாங்க. இவங்க ஈஸியாக சொல்லிட்டு இருக்காங்க, திருச்சி பிரபு இழந்திருந்தாலும் சரி, அது மாதிரி தனசேகரங்கிற ஒரு ஐயாவை இழந்திருந்தாலும் சரி, அது மாதிரி மதுரை வெற்றிக்குமரன் இழந்திருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ பேர் கூட இருந்தவங்களாம் போயிருக்காங்க. நிச்சயமாக வந்திருப்பார், வருத்தம் இல்லாமல்லாம் இருக்காது. அவங்க உணரணும், அதை அண்ணன் கண்டுக்கலை, நம்மளை மதிக்கலை அப்படின்லாம் சொல்கிறானுங்க. அதெல்லாம் பொய். அவர் ஒரு பெரிய போராளியாகவும் இருக்கிறனால, தலைவன் மட்டும் இல்லை போராளியாக இருக்கிறனால, யார் போனால் என்ன, நம்ம நிச்சயமாக நம்ம வருவான், அவனை வச்சு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஏதோ பெரிய ஒரு துணிவு இருக்கும். அது ஏன்னா போராளியாக இருக்கிறதுனால அப்படி தான் நான் உணர்றேன். எந்த சேனல் திறந்தாலும் சரி, எந்த டிவி திறந்தாலும் சரி, சீமானை பற்றி ஏதோ ஒன்று, ஆனால் நல்லது சொல்கிறதுல அவதூறு தான் பரப்புகிறாங்க. இதே பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நிச்சயமாக வெல்வோம். என்னுடைய காலம் முழுக்கும் இந்த கட்சியிலே தான் பயணிப்பேன். சீமான் தான் எனக்கு எல்லாமே, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தலைவர் வடிவில் நாங்கள் பார்க்குறோம். நான் அவரை சந்திக்கிறப்ப அதான் சொன்னேன், தம்பியும் தம்பியே வருக அப்படின்னு சொன்னேன். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல் இருப்பது திருவாரூர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் ஐயா பால்ராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்காங்க? இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் விலகிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்க. 2016 நம்ம தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கோம். இன்னொரு எம்எல்ஏ எம்பி ஆகலை. அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த பால்ராஜ்? தம்பி, நான் ஒரு சாதாரணமான உடையவன் தான், எளிமைய குடும்பத்தில் உள்ளவன். நான் திராவிட கட்சிகளில் இருந்தாலும் கூட, அதாவது எனக்கு அறியாமல் இருக்கிறப்ப காங்கிரஸ், ஏன்னா குடும்பமே காங்கிரஸ். நான் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் மொழி, இனம், பகுத்தறிவு இதெல்லாம் பார்க்குறப்ப திமுக. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈழப்பிரச்சனையில் வைகோ ரொம்ப அது சம்மந்தமாக பேசுகிறது அதெல்லாம் எங்களுக்குள்ள பெரிய ஈர்ப்பு. திமுகவில் இருக்கிறப்பே அப்போ அவரை வேணும்னு பழி வாங்குறாங்க. திமுகவில் கலைஞர் பழி வாங்குறாரு. அதை நாங்கள் நினச்சிட்டு உடனே அவர் பக்கம் நின்னோம். அப்போ தஞ்சை மாவட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே திருவாரூர் மாவட்டம்லாம் முழுமையாக நின்னாங்க.
எங்கள் பகுதி முழுக்கும் வைகோட்டை போய் நின்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் 13 மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்தாங்க. அப்படி நம்ம இருந்தோம். அதன் பின்னாடி இந்த 2009 அங்கே பெரிய அளவில் இழப்பு ஏற்படுறப்ப இந்த கட்சிகள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. எல்லாருமே வந்து அமைதியாகிட்டாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு குரல். அதுதான் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு அறியப்பட்டது அவர் ஒரு இயக்குனர், ஏதோ தமிழில் ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. என்ன இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் உடனே கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை எப்போ வந்து நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2009 காங்கிரஸை வந்து வேரோடும் மண்ணோடும் சாய்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். அப்போ அந்த திரைப்படத்துறையே கிளம்பி வந்துச்சு. திரைப்படத்துறையே இளையராஜா இல்லை, பாரதி ராஜாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அப்போ மயிலாடுதுறையில் கூட்டம். அங்கே வந்து காங்கிரஸ் எதிர்த்து மணிசங்கர் இருந்தாப்புல காங்கிரஸ் எதிர்த்து ஓஎஸ்எம் அப்படின்னு அண்ணாதிமுக இருந்தார். எங்களுக்கு அண்ணாதிமுகவும் பிடிக்காது தான். அப்போ எங்கள் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் போனோம். போய் அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே அப்படியே முடியெல்லாம் அப்படியே நட்டுக்குச்சு. இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். அதை அந்த இடத்துல நாங்கள் செயல்படுத்தணும். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போன உடனே அங்கே வர்ற வழியிலே வந்து அண்ணாதிமுக ஓட்டு கேட்டோம். காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டோம். என் கூட வந்த நண்பர்கள் எல்லாருமே கேட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டினார். ஆஹா, இவர் சரியான நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு, ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான். முத்துக்குமார் சொன்னது தான், நிச்சயமாக தமிழ் தலைவர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னது மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2009 இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தஞ்சாவூரில் ஒரு செஞ்சிலுவை சங்க ஒரு கட்டடத்தில் சந்திக்கிறார் எல்லாத்தையும். அப்போ தான் மணிசந்தில் நல்லதுரை எல்லாருமே வர்றாங்க. அப்போ எங்களுக்கும் அழைப்பு வச்சு நாங்களும் இங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்தோம். அப்போ சொன்னார், எல்லாருமே வந்து என்னை விட அனுபவசாலியாக இருக்கீங்க, வயது மூத்தவராக இருக்கீங்க, இருந்தாலும் என்னோட கொஞ்ச நாள் பயணிங்கய்யா, நிச்சயமாக நம்ம தமிழ் இனத்துக்காக இந்த ஈழப் பிரச்சனையில் ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்துறதுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு நாங்களும் சரி நம்ம அவரோட பயணிப்போம் அப்படின்ட்டு இந்த பகுதியிலே வந்து முதல் கிளை வந்து கும்பகோணம் மணிசந்தில் கட்டமைச்சார். 2வது நாங்கள் தான் கட்டமைச்சோம். திருவாரூரில் நாங்கள் தான் கட்டமைச்சோம். அது மணிசந்தில் வந்து தான் அதை வந்து இதை பண்ணார். அப்போ தான் இந்த தென்றல் சந்திரசேகரனோட முதன்மையை போட்டு இன்னும் மற்ற நிறையா பேர் வந்திருந்தாங்க. அவர் தலைமையில் நாங்கள் இங்கே இயங்கினோம். இப்படி தான் அந்த தமிழ் இன உணர்வு தான் அவர்கிட்ட வந்து சேர்த்துச்சு. அதன்படி 2009 இயக்கம் ஆரம்பிக்கிறோம். மதுரையில் இது பண்ணாங்க. அப்பவும் நாங்கள் போனோம். அந்த முள்வேலி முகாமை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி இது பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அங்கே 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு வைக்கிறப்ப, ஐயோ நம்ம இனம் இப்படி போயிடுச்சேன்னு கையை பிசைஞ்சிட்டு இருக்கப்ப ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் தெரிஞ்சார். ஆஹா, இவர் நிச்சயமாக இது பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பேசுறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. அதனால் அவரோட நிற்கிறோம். இப்போ இந்த வெற்றி தோல்வியை பற்றிலாம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வெற்றி தோல்விலாம் அதெல்லாம் இல்லை தம்பி. ஏன்னா நல்லா தெரியுது இந்த திராவிட கட்சிகள் வந்து எப்படி அவங்க வந்து வசப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரத்தை வச்சியும் பணபலத்தை வச்சியும் மக்களை அப்படியே வச்சுருக்காங்க. அதுலேருந்து மீட்கிறதுங்கிறது வந்து வெறும் விழிப்புணர்வு மட்டுமே ஆகிடாது. இப்போ நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம், அது மட்டுமே ஆகாது. இன்னும் அவங்களுக்கு நம்ம வந்து உறுதுணையாக நிற்போம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற உத்தரவாதம் அவங்க வந்து நம்ம நடவடிக்கை நம்முடைய செயல்பாடு தான் காட்டும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். அதனால் இன்னும் நிறையா கிராமத்தில் இருந்தால் நிறையா இணைஞ்சிட்டாங்க. நிறைய இடங்களில் கொடி ஏற்றிருக்கிறோம். திருவாரூர் ஓரளவுக்கு இந்த பகுதியிலே அதிகமான வாக்குகளும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது வெற்றி தோல்விகளை விட இப்போவே வெற்றி பெற்றது மாதிரியே நான் உணர்றேன். ஏன்னா நிறையா விஷயங்களில் இப்போ குறிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்னா திராவிட கட்சின்னு இப்போ யாரும் ஆரம்பிக்கிறது இல்லை. அதே மாபெரும் வெற்றி தான் தமிழ் தேசியங்கிறதுல வந்துருச்சு. அடுத்தாப்புல இன்னொன்று, எல்லா கட்சியும் சீமானை எதிர்க்கு பாருங்க. இன்றைக்கி எந்த சேனல் திறந்தாலும் சரி, எந்த டிவி திறந்தாலும் சரி, சீமானை பற்றி ஏதோ ஒன்று, ஆனால் நல்லது சொல்கிறதுல அவதூறு தான் பரப்புகிறாங்க. இதே பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நிச்சயமாக வெல்வோம். என்னுடைய காலம் முழுக்கும் இந்த கட்சியிலே தான் பயணிப்பேன். சீமான் தான் எனக்கு எல்லாமே, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தலைவர் வடிவில் நாங்கள் பார்க்குறோம். நான் அவரை சந்திக்கிறப்ப அதான் சொன்னேன், தம்பியின் தம்பியே வருக அப்படின்னு சொன்னேன். இப்போ 2009 அந்த காலகட்டத்திலே நீங்கள் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டீங்க இல்லையா? அந்த காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த மாதிரி தான் சித்தரிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அந்த கட்சியில் சேர்றதுக்கு உங்களை? அதான் இந்த விழா எழுவோம்னு ஒரு சேனல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு டிவியில் போட்டு காட்டினேன். அதில் எல்லாருமே அழுதோம்.
நம்ம இனம் இப்படி போயிடுச்சா, இப்படி கொண்டு குவிக்கிறாங்களே, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லையே. உலக அளவில் என்னமோ எல்லா நாட்டிலையும் இருக்குன்னு சொல்கிறோம், 8 கோடி இங்கே இருக்கிறான்னு சொல்கிறோம், உலகம் முழுக்க 10 கோடி 12 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் கேட்குறதுக்கு நாதி இல்லையேன்னு எல்லாமே அழுதோம், குடும்பமே அழுதுச்சு. அதனால நம்மளை அந்த அதுக்கான மீட்சிக்கான வந்த இந்த நாம் தமிழரில் நான் இணைக்கிறப்ப எங்கள் வீட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அடுத்தது எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் 4 பசங்க, மருமக எல்லாருமே இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. அதனால் எனக்கு இல்லை. ஆனால் இந்த அதிகார வர்க்கம், நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க, காவல்துறையில் உள்ளவங்க, ஆனால் எல்லாம் போய் சொன்னாங்க, ஐயா என்ன நீங்கள் போய் இந்த இதில் போய் நிற்கிறீங்க, அது தீவிரவாத இயக்கமாச்சே, அதில் போய் பயணிக்கிறீங்களே, நல்லது இல்லையே அப்படின்லாம் சொன்னாங்க. தீவிரவாத இயக்கம்ங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியுமா? தலைவர் பிரபாகர் எடுத்தது தீவிரவாத இயக்கம்னா, தீவிரவாத இயக்கத்துக்கு ஏற்ப உருவாக்குனது யார், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த திமுக அரசு 2011 வரைக்கும் இருந்தது. ரொம்ப அவங்க டார்ச்சர் கொடுத்தாங்க. நாங்கள் தலைவர் படத்தை ஓட்டிக்கிட்டே போவோம், பின்னாடியே ஒரு அக்யூஸ்டு அவங்க வச்சுட்டு ஆட்டோவில் கூட்டே போய் இது பண்ணுவாங்க. அந்த போலீஸ்காரோட இப்போ ஓய்வு பெற்றார். அவர்கிட்ட கூட அப்பயே கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்கன்னு. நான் என்ன பண்ணுறதுண்ணே, மேலே சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிம்பாரு. இது அசிங்கமாக தெரியலையா இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சந்தித்தோம். அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு வந்து எங்களை சோர்வடைய வைக்கல, வேகம்தான் ஏற்படுத்திச்சு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்துச்சு, அதெல்லாம் பெருசாக நாங்கள் கருதலை. இப்போ 2009 அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை கைது செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் அவரை தலைமை ஏற்றி நீங்கள் போயிருக்கீங்க. அந்த நேரத்தில் அவரை சிறைக்கு போட்ட பின்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை பயமாக இருந்ததா இல்லை? இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் பயம்லாம் இல்லை தம்பி. நாங்கள் ஒரு 13 பேர் சிறைக்கு போனோம் அப்போ. அங்கே அதில் வந்து என்ன கூட அந்த தென்றல் சந்திரசேகருங்கிறவர், நீங்கள் எங்களெல்லாம் ஜாமீனில் எடுக்கணும், ஆனால் நீங்கள் வெளியே இருங்கன்னு சொல்லி, ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். கைது பண்ணுறதுக்கு வேன் வந்துருச்சு, என்னையும் வாங்கணும் ஏற்றுறாங்க. அப்போ இவர் தென்றல் மட்டும் என்னை கூப்பிட்டு, நீங்கள் வர வேண்டாயா, நீங்கள் இருந்து எங்களை ஜாமீனில் எடுங்க அப்படின்னோடனே, நான் வண்டி எங்கள் ஓரமாக போட்டுருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு உடனே ஜாமீன் எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதனால் எங்களை ஒன்றும் இது பண்ணலை. அது நம்மளாம் அந்த சிறைக்கு போகலையேன்னு தான் எனக்கெல்லாம் வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வழக்குகள் நிறையா வாங்கியிருக்கேன். வழக்குகள் நேர் நின்றோம், நிறைய தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நிறையா வழக்குகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்குகள் எல்லா வழக்குகளையும் நான் இருந்தேன். அந்த கைது ஆகலைங்கிறது தான் எனக்கு ஒரு கவலை. அண்ணன் சீமான் அவர்கள் முத உங்களை எங்கே பார்த்தாரு? பார்த்து உங்ககிட்ட என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு முத உங்களை பார்க்குறப்ப? இந்த செஞ்சிலுவை சங்க இதில் தான் முத எல்லாரையும் பார்த்தாரு. அப்போ சொன்னது இதுதான், நீங்கள் என்னோட கொஞ்ச நாள் பயணிங்கன்னு சொன்னார். அதுதானே தவிர வேறு நேரடியாக பார்க்குறப்ப பேசியிருக்கிறோம், வேறு சரியான இதாக பேசுகிறதில்ல. எல்லாம் சேர்ந்து தான் போய் பேசுவோம். தனிமையாக நான் அவரை போய் சந்திச்சது இல்லை. வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ நீங்கள் கேட்காதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம கட்சி விட்டு இப்போ நிறையா பேர் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது இவர் தான் வெளியேற்றுறாரு, தன்னை விட மீறிடுவாங்களோ அப்படின்னு. அது நகைச்சுவையாக இருக்குது சொல்கிறது பார்த்தா. அதாவது நம்ம தலைவர் வந்து மாத்தையாவை எவ்வளோ நம்பியிருந்தார், அந்த மாத்தையா ஒரு துரோகியாக மாறிட்டார், அவர் சிலதை காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவரை இயக்கத்திலேருந்து இது பண்ணுறாங்க, அவருக்கு தண்டனையே கொடுக்குறாங்க. ஆனால் இவர் நம்பினார்ல தலைவர் அவரை, அந்த நம்பிக்கைக்கு தான் போயிட்டாரு அப்படிங்கிறத வந்து அந்த வலி எவ்வளவு அந்த தலைவனுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா புரியும். ஏதோ விலகிட்டாரு அப்படிலாம் இல்லை. ஆஹா, நம்மளுக்கு ஒரு கையாக இருந்த வலது கையாக இருந்தவங்க ஒருத்தர் போயிட்டானேன்னு வருத்தம் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் சீமான். இன்றைக்கி ஒருத்தவங்க மதுரை வெற்றிக்குமரன் போகிறாருன்னா, ஆஹா அப்படி போயிட்டானே, அந்த பகுதியை அவன் பார்த்தானே, இவன் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நிச்சயமாக வருத்தம் இருக்கும். அது ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரிய போராளியாகவும் இருக்கிறனால, தலைவன் மட்டும் இல்லை போராளியாக இருக்கிறனால, யார் போனா என்ன, நம்ம நிச்சயமாக நம்ம வருவான், அவனை வச்சு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஏதோ பெரிய ஒரு துணிவு இருக்கும். அது ஏன்னா போராளியாக இருக்கிறதுனால அப்படி தான் நான் உணர்றேன். இவருக்கு வருத்தமே இல்லைன்னா சொல்ல முடியாது. திருச்சி தம்பி பிரபு போகிறான்னா அவர் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தார். அவர் வெளியேறாருன்னா வருத்தம் இருக்காதா? ஏன் ஐயா பாரதி செல்வன் வெளியே போனப்போ 3 நாளாக சாப்பிடல தம்பி. யார் சொன்னது? கயல்வெளி என்கிட்ட சொல்லிச்சு. ஐயாவே என்னை நம்பலையே
அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக சாப்பிடவே இல்லையா, நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தா சாப்பிட மாட்டேன்ட்டாரு. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ வலி இருந்திருக்கும் சீமானுக்கு அப்படின்னு. இவங்க ஈஸா சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி பிரபு இழந்திருந்தாலும் சரி, அது மாதிரி தனசேகரங்கிற ஒரு ஐயாவை இழந்திருந்தாலும் சரி, அதே மாதிரி மதுரை வெற்றிக்குமரன் இழந்திருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ பேர் கூட இருந்தவங்களாம் போயிருக்காங்க. நிச்சயமாக வந்திருப்பார். வருத்தம் இல்லாமல்லாம் இருக்காது. அவங்க உணரணும் அதை. அண்ணன் கண்டுக்கலை, நம்மளை மதிக்கலை அப்படின்லாம் சொல்கிறானுங்க. அதெல்லாம் பொய் இது. ஏன்னா நான் நேரடியாக ஐயா பாரதிச்செல்வன் வெளியேற்றுறப்ப கையல்வெளி என்ற சொல்லி அதை கூட உடனே ஏன் ஐயாட போய் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். மறுத்தார். அதாவது கொடவாசல் ஒரு நம்மாழ்வார் வச்சு கூட்டம், அதாவது உண்ணாநிலை போராட்டம், அதுக்கு வர்றப்ப இங்கே தங்க வச்சுருந்தோம். சுதர்சனுங்கிற ஹோட்டலில் தங்க வச்சுருந்தோம். அப்போ கூட வந்துச்சு, திருமணமாகி அப்போ தான் அந்த டயத்தில் கூட வந்துச்சு. அப்போ சொல்லிச்சு. இப்போ புரியுதுங்களா? அது மாதிரி வெளியேறுறாங்களோ, வெளியேற்றினா உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பார். இந்த வெளியேறினவங்களாம் யோசித்து பார்க்கணும். இதை பாரதிச்செல்வன்ட்டு நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி வருத்தப்படுறாருயா அப்படின்னு. ஐயா ஏயா என்னை போய் எதுலாம் சொன்னீங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். உடனே அந்த கூட்டத்துக்கு வந்தார். வந்துட்டு மறுபடியும் என்னால் பயணிக்க முடியாது, எனக்கு நிறையா மருத்துவ நோயாளிகள் நிறையா வர்றாங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வான்னு இப்போ வந்துட்டார். வந்து தீவிரமாக இருக்கிறாரு. எல்லா வகைக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அதில் ஒன்றும் இல்லை நான் இதை நான் எல்லாத்தையும் சொல்லணும்னே நினச்சேன். அதான் இப்போ உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன். நிச்சயமாக செந்தமிழ் சீமான் வருத்தப்பட்டிருப்பார். நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரை நம்பி நம்ம வந்துட்டோம். அவர் செய்கிறாருன்னா காரணம் இருக்கும்னு நம்ம நினைக்கணும். ஒரு வேட்பாளரை ஒருத்தர் பொருசாக ஒருத்தர் போடுறாருன்னா சரி, ஏதோ காரணம் இருக்கும். இப்போ கார்த்திகா இவங்களுக்கு போட்டார், நாங்கள் எதுவுமே நினைக்கல, வேலை பார்த்தோம். அருமையான இந்த மாதிரி ஒரு பெண் வேட்பாளர் கிடைக்குமான்னு தான் நினச்சோம். இதை தேர்ந்தெடுத்து கொடுத்த சீமானுக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். இதுதான் உண்மை. சில நேரத்தில் பிடிக்காதவங்க கூட வந்துடலாம். இது யதார்த்தமாக நடந்த நிகழ்வாக நினைக்கணும். அதை விடுத்து வேணும்னு நம்மளை இது பண்ணிட்டாரு அப்படி இப்படி நினைக்கிறது அவ்வளவு நல்லதாக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள், எவ்வளவு பெரிய பேர் சுற்றி நிற்கிறான். அப்படிங்கும்போது நாம் இதெல்லாம் ஒரு சிறிய விஷயத்தை மறந்துட்டு இதில் நிற்கிறவன் தான் சரியான தமிழன், அவன் தான் மானத்தமிழன் அப்படிங்கிறது இந்த சேனல் மூலமாக உணர்த்துறேன். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய கருத்துனா என்ன கருத்தியா சொல்லுவீங்க? இல்லை, அவர் எல்லா கருத்துக்களுமே எதுவும் பிடிக்காத கருத்துக்களே இல்லை. எல்லா கருத்துக்களும் நம்ம ஏற்கனவே கேட்காத கருத்துக்கள். அதாவது அரசியல்னால் அரசியல் மட்டும்தான். ஆனால் இவரை மாதிரி அனைத்து வகையான, அதாவது வளங்களை பற்றியா, இயற்கை பற்றியா, மலை, ஆறு, இப்படி பல சிந்தனை. அதாவது வெறும் தமிழ் வெறியன், தமிழ் இன வெறியன் அப்படிங்கிறது மாதிரி தெரியல. அதாவது மனதிலேயே பண்பாடு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த அந்த எண்ணம் இருக்க போய் தான் இவ்வளவு விஷயத்த சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இது வெறும் இந்த அரசியல் மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கான அரசியல். இதை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவர் தான் சரியான தலைவர். இவர் சொல்கிற அரசியல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. நம்முடைய உரிமைகளை மீட்கிறதுக்கும் நம்முடைய வளங்களை காப்பாற்றுறதுக்கும் இவரை விட்டு அவர் வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டானா இங்கேயே நிற்பான். சில அல்லாடிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கான் இன்னைக்கு தேவை அப்படின்னு. அது நினைக்கிறவங்க இதில் பயணிக்க வேண்டியதே இல்லை. அவங்க வராது நம்மளுக்கு வருத்தமும் இல்லை. சரியானவங்க வந்தால் போதுமானது தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல இன்றைக்கி இருக்கிற தம்பிங்கள் எல்லாருமே அந்த எண்ணத்தில் இருக்காங்க. நம்ம தமிழுக்காகவும், நம்ம தமிழ் இனத்துக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க நிறையா பேர் வந்துட்டாங்க. அவங்கள நீங்கள் எந்த கட்சிகள், இந்த புதுசு புதுசாக நடிகர்களெல்லாம் அது அவங்கள ஒன்றுமே பண்ணாது. அவங்கள எந்த வகையிலும் காயப்படுத்தாது. அவங்க வெளியேறவும் மாட்டாங்க. வேற இந்த மாதிரி பெரிய ஆட்கள் தான் ஏதோ மனசில் நினைக்கிறேன், நம்மளை கேட்கலை, நம்மளை இது பண்ணலை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வெளியேறாங்களே தவிர வேறு உண்மையிலே உணர்வாளர்கள் உண்மையான இருக்கிறவங்களாம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு இப்போ இந்த மாவட்ட தலைவர், வடக்கு மாவட்ட தலைவராக கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும், அதாவது தொகுதிக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒன்றும் இதை எடுத்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த நோக்கத்துக்கு நம்ம வரல. தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கைக்காகவோ என்னுடைய குடும்பத்துக்காக அந்த கட்சிக்குள்ளே வரல. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதான் சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் சில வியாபாரம் பண்ணி இப்போ அதுவும் பண்ணுறதில்ல. அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஏன்னா நம்மளுடைய உழைப்பு அதெல்லாமே பசங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம வந்துட்டோம். அப்படி தான் இருக்கணும். நம்ம நம்மளை மதிக்கலை, நம்மளுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா இப்போ ஏன் எடுத்தாங்க, இதெல்லாம் நினைக்கிறவங்க கஷ்டம். நம்முடைய உணர்வுகளும் எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தோடு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த எண்ணம்லாம் வராது.
நம்மளை வந்து கேட்காமே சீமான் ஒருத்தர் அங்கே போட்டார் நம்மளோட அப்படிங்கிற எண்ணமே வராது. காரணம் இருக்கும், அவன் தான் நம்மளுக்கு அப்படிங்கிற முடிவோடு வர்றவனுக்கு எதுவுமே வராது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நம்ம என்ன அவர்கிட்ட சொல்கிறது, அதாவது நீங்கள் அவர்கிட்ட நேராக சந்திச்சிங்களான்னு தெரியல, சந்திச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே என்ன சொல்கிறது, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி கொட்டுவார். இதெல்லாம் வந்து இயற்கை ஏதோ நம்ம தமிழினத்துக்கு ஒருத்தனை கொடுத்துருக்கு பாருங்க, அவனை நம்ம பயன்படுத்தாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படியே கொட்டுவார். எனக்கெல்லாம் அதிசயமாக இருக்கும், இவ்வளவு இது எப்படா வந்துச்சுன்னு. அப்போதான் நினச்சிக்கிட்டேன், நம்மாழ்வார் சொன்னது தான், எதுவுமே இயற்கை வந்து தன்னைத்தானே தற்காத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம இனத்துக்கு இந்த செந்தமிழ் சீமானால் நம்மளுக்கு அந்த மறு இதை நம்ம ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவன் பார்த்து கொடுத்துருக்கான். இதுதான் உண்மை. நிச்சயமாக நம்ம தமிழினத்துக்கு ஒரு சரியான, ஏன்னா நம்ம வந்து உலகளவில் 2வது அறிவு சார்ந்த இனம்னு சொல்கிறாங்க, அது உண்மை. அப்படிங்கிறத நிலைநாட்டணும்னா இந்த சீமான் மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் நிலைநாட்ட முடியும். ஏன்னா ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் எல்லாமே நம்ம வந்து பெரிய அறிவாளிகள்னு பல வகையில் கட்டடக்கலையாக எந்த அணை கட்டுற எல்லாத்துலேயும் காட்டிட்டு போயிட்டாங்க, நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம இனம் ஒன்றுபடாமல் இருக்கிறதுக்கு தான் பெரிய இதே. நம்ம சாதியாகவும் மதமாகவும் இந்த கட்சியாகவும் கூட சொல்லலாம். என்ன கட்சி, நம்ம தான் கட்சியே கிடையாதுன்னு சொல்கிறோம். இது கட்சியே இல்லை, நான் அதான் சொல்லுவேன். நாம் தமிழ் கட்சிங்கிற கட்சி கிடையாதுங்க, தமிழன்கிற உணர்வு. அந்த உணர்வுக்காக வரியா அப்படின்னு தான் கேட்பேன். அந்த உணர்வுகள் வந்துட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிச்சயமாக தற்காத்துடலாம். இல்லைன்னா மறுபடியும் இந்த தமிழினம் ஒன்றுபடாதரா, தமிழினம் அவ்வளோதான் போயிடணும், வேதனையாக இருக்கும். அதனால் கிடைச்சதே பெரிய விஷயம் சீமான். அதனால் நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறமா உங்களோட உறவுகள் உங்களை விட்டு விலகி போனாங்களா? உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இந்த கட்சியில் சேர்ந்துட்டு அதனால் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்களா யாராவது? போயிருக்காங்க, நம்மளுக்கு நண்பர்களும் இல்லை, ஆரம்ப காலத்தில் வந்தவங்க ஒரு சிலர் போயிருக்காங்க. அவங்க போன காரணம்லாம் கட்சியுடைய கொள்கையை யாரும் விமர்சித்தோ இது பண்ணியே போகலை. அவங்களும் சில பலனை எதிர்பார்த்தாங்க, அங்கே போனால் பலன் உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில். இப்பவும் அப்படி தானே, நடிகர்கள் வந்தவுடனே ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தோடு நம்ம போனால் நம்மளுக்கு எதாவது கிடச்சிடாதா அப்படிங்கிற நோக்கத்துக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் கொள்கை இல்லாதவர்கள், அவ்வளோதான். அவங்க சுயநலவாதிகள், அவங்க தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம நாம் தமிழ் கட்சியில் வந்தவங்க யாரும் சுயநலமாலாம் வரல. நம்ம எப்படி இனத்தை மீட்கணும், ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்தவங்க இன்னும் போகலை. ஒரு சிலராக வந்தவங்க போயிருக்காங்க ஒன்றும், ஆனால் விமர்சிச்சுலாம் போகலை. அவங்க சொந்த சில காரணத்துக்காக போயிட்டாங்க. உங்களுடைய வருங்கால திட்டங்கள் என்ன? நீங்கள் அந்த திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் இப்படிலாம் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி வச்சுருப்பீங்கல்ல, என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க? இல்லை, அந்த இது மாதிரி திட்டங்கள் வந்து ஏற்கனவே தலைமையிலிருந்து அறிவுறுத்தியிருக்கு, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு. ஆனால் ரொம்ப நடைமுறையில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. இப்போ கூட 10 பிரிவாக பிரிக்க சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து தொகுதியை 3ஆக பிரித்தோம், அப்புறம் 6ஆக பிரிச்சிடுவோம்னு சொல்லி இது பண்ணோம். இப்போ 10ஆக பிரிக்க சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்கனவே இந்த 7 இது இருந்துச்சு, அதாவது ஒன்றியமாக இருந்துச்சு. ஒன்றியத்தையும் 2 பிரித்தோம். அப்போ தொகுதிங்கிறது ஒன்றா இருந்துச்சு, ஒன்றியம் மட்டும் பிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 10ஆக கூட பிரிங்கன்னு சொன்னார், அதுக்கு முயற்சி பண்ணோம். இப்படி இது பண்ணால் நான் இந்த தொகுதியாக பிரிக்கிறப்ப சில சங்கடங்களாக தோணுது. அது தலைமை எப்படி இது பண்ணுதோ, நம்ம தலைமையை சொல்கிறதா நம்ம கேட்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே அது ஒன்றியமாக இருந்தாலும் அதே வேலை தான், அவங்க போய் கீழே போய் எல்லாம் கட்டமைப்பு எல்லாம் பார்த்தாங்க. இப்போ எங்கள் திருவாரூரை பொறுத்தவரை ரொம்ப சிரமம். அதாவது திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரொம்ப இது பண்ணுவாங்க. நம்ம தம்பிங்க எல்லாமே எல்லாருமே தொழிலாளர்கள் தான், தினக்கூலிகள் தான் பெரும்பாலும். அவங்கெல்லாம் அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சில வேலைலாம் பண்ணுது சில இடங்களில். அது மாதிரி திமுக பார்த்திங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் போய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் உன் மாவன் வந்து ஏன் அங்கே போய் நிற்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் செய்கிறோம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி அவங்கள கலைக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, ஏன்டா நம்மளுக்கு தேவையில்லைடா,
நீ வேண்டாம் இது பண்ணாத, அவங்க எல்லாம் அவங்க சொந்த பந்தமாக தானே இருப்பாங்க. இப்படியே அவங்க அந்த திமுக திராவிட கட்சிகள் வந்து அப்படியே அவங்கள தக்க வச்சுக்கிட்டு வேற உள்ள நுழையாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் நினைப்பேன். இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தால், இப்போ இவங்க எப்படி ஒவ்வொருத்தரும் குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கான், அமைச்சர் எல்லாருமே மாவட்ட செயலாம் ஒரு குறுநில மன்னர்கள் தான், அப்படி தான் இருக்கிறான். ஆனால் அதே மாதிரி உண்மையே குறுநில மன்னர்கள் இருந்தான் காங்கிரஸில். அவங்களாம் நினச்சிருந்தா இந்த திமுக வளர்ந்துருக்காது. அன்னைக்கு வந்து அவங்க பெருந்தன்மையாக இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் திமுக ஒரு பகுத்தறிவு இயக்கம், தமிழுக்காக நிற்கிது அப்படின்னு நினச்சி அன்னைக்குள்ள இளைஞர்களை போனாங்க. அந்த இளைஞர்களை இவங்க ஒன்றும் இது பண்ணல, இந்த அளவுக்குலாம் பண்ணல. ஆனால் திமுக பண்ணுது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் பாருங்கள், அவங்களும் சில இடங்களில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்க வேறு காரணத்துக்காக, அவங்க ஊர் ஒரு கட்டுப்பாடு, ஒரே கட்சி ஒரே இதாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நான்லாம் போய் அந்த மாதிரி பிரச்சனை வர்றப்பெல்லாம் போய் பேசியிருக்கோம். அது நான் தான் சொன்னோம், எந்த கட்சியை நீங்கள் தவிர்த்தீங்க? அதிமுக வர்றப்போ என்ன சொன்னீங்க? எம்ஜிஆர் வர்றாரு வெளியே விடாத அப்படின்னோட வீடை பூட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதிமுக செய்கிறா? நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியிலே மகாலிங்கம் ஒருத்தர் செய்தார். இது பெரிய கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொன்னோம். திமுக அடுத்து திமுக கோட்டைன்னு சொன்னால் அங்கேயே அதிமுக ஜெயிச்சது. அந்த மாதிரிலாம் வந்துருச்சுங்க. ஏன் போனால் அந்த தேமுதிக விஜயகாந்த் அது வரலையா? அதில் 10 பேர் உங்கள் ஊரில் இல்லையா? இது நாம் தமிழருங்கிறது நமக்கான கட்சிங்க. இதில் போய் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களேன்னு போய் பேசுவோம். பேசி அவங்கள சரி பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தம்பிங்களை மோதாமல் பார்த்துக்குவோம். ஊரில் பிரச்சனை பண்ணிடாமல், இப்போ கொடியேற்றமா வேண்டாமா, சரி விட்டு தம்பி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஊரில் ஒரு பிரச்சனை இல்லாமல். ஏன்னா அவங்க குடும்ப இதாக வேணும். இந்த பையனெல்லாம் துணிச்சலாக இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 29 இளைஞர்கள் அந்த தெருவில், இந்த 29 இளைஞர்கள் நம்ம கட்சி வந்துட்டாங்க. ஆனால் அங்கே கம்யூனிஸ்ட் தான் அந்த நாட்டாமைன்னு சொல்லுவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. எப்படின்னா ஒரு திருமணமா அவங்க இருந்து முன்னின்று செய்வாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு பையன், நம்ம கட்சிக்கார பையன், அவன் தான் ஒருங்கிணைச்சான். அவனும் இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்து ஒருங்கிணைச்சாங்க. அந்த பையனுக்கு திருமணம் பொண்ணு பார்க்குறாங்க. இந்த பஞ்சாயத்தாட்டு வந்து பார்க்குறப்ப அவனுக்கு கொடுக்காதுன்றது, எதையாவது ஒன்று போய் சொல்கிறது, இப்படி பண்ணாங்க. அப்போ நாங்களாம் போய் பேசி இது பண்ணி பிறகு அவங்களே இருந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. நம்ம சிலதெல்லாம் போய் விளக்கணும். இப்போ எங்கள் மாவட்ட செயலர் எல்லாருமே போய் நேராக பேசணும். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நெருக்கடி இருக்குது. நம்ம வந்து நடைமுறையில் கட்சியை கீழே வரைக்கும் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. அது கூடிய சீக்கிரம் இதாகிடும். எல்லாம் படித்த பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களாமே சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஓட்டு கேட்குற இடத்துல என் மகன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் உங்களுக்கு தான் போட சொல்லியிருக்கான், உங்களுக்கு போடுறோம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் வந்துடுச்சு. அது இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லா மத்தியிலையும் வரும். அப்போ இந்த கிளை கட்டுறது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ நிறையா கிளைகள், இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நிறையா கிளைகளை உருவாக்கியாச்சு. இன்னும் சில கிளைகளை வந்து இல்லை நாங்கள் ஓட்டு மட்டும் போடுறோம், நாங்கள் வெளியில் வர முடியாதியா அப்படின்னு சொல்கிற தம்பிங்க இருக்காங்க. அது நிறையா ஊரில் அது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு பக்கத்துணையாக ஒரு 10 பேர் 15 பேர் வந்துட்டான்னா வந்துடுவாங்க வெளியே. அது வரைக்கும் அவர் பதுங்கி தானே இருப்பாங்க. தலைவர் சொன்னது தானே, நிறைவாக இருக்கும் வரை மறைவாயிரு சொன்னது தான். அது மாதிரி தம்பிங்க வந்துடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக வெல்வோம். திருவாரூர் பொறுத்தவரை முன்மாதிரியாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களோட வருங்கால பணிகள் சிறக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி 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 நன்றி.